பாருங்க, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நான் சர்ச்சிலேயே தான் வளர்ந்தேன். எங்க அப்பா டெய்லி சாயந்தரம் என்ன போய் சர்ச்சில் விட்டுருவாரு. பல்பு மாட்டுறது, ஒயர் மாட்டுறது, கூட்டுறது, சேர் போடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பேன். ஆனா எனக்கு என்ன பிடிக்காதுன்னா மெசேஜ் டைம் பிடிக்காது. பார்த்துக்கிறீங்களா? நிறைய பசங்க, இப்போ நான்லாம் மியூசிக் வாசிக்கிற தம்பியா இருந்தேன். எங்க சர்ச்சில் கரெக்டாக ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோவாக நம்மளுக்காகவே ஒரு கதவை திறந்து வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பின்னாடி அந்த கதவு வழியாக ஸ்லோவாக போய் எங்கள் சர்ச்சு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் தான் உட்காந்துப்பேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அந்த கீழே விழுகிறது, ராபா காபா ஷாபா, அதெல்லாம் செட்டே ஆகாது. ஏதோ வர்றோமா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட பேசின்னு போயிடலாம், அவ்வளோதான். ஆனால் நான் கையை தட்ட மாட்டேன், கரங்களை உயர்த்த மாட்டேன், நடனத்தோடு ஆண்டவரை துதிக்க மாட்டேன். ஆனால் ஒரு பாடலை நான் பார்த்தேன். அந்த பாட்டில் ஒரு கை இல்லாத தம்பி, கால் இல்லாத தம்பி வீல் சேரில் உட்காந்து சுத்தி சுத்தி ஆராதிச்சுட்டு இருந்தான். என்ன அறியாம நான் அழுக ஆரம்பிச்சேன். எவ்வளவோ பிரசங்கள் நான் கேட்டிருக்கிறேன், எவ்வளவோ பாஸ்டர் வந்து என்ன உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க, எதுவுமே என்னுடைய இருதயத்தை அசைச்சது இல்லை. ஆனா அந்த வீடியோ பார்க்கிறப்போ அந்த கால் இல்லாத தம்பி சுத்தி சுத்தி ஆராதிச்சான். எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்புச்சு. அந்த பையனுக்கு காலே இல்லை, எனக்கு நன்றி சொல்றதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. எவ்வளோ நல்ல கையை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ நல்ல குரலை கொடுத்துருக்கிறாரு, காலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல தெம்பை கொடுத்துருக்கிறாரு. ஆனா என்னைக்காவது நான் கரங்களை தட்டி இருக்கிறேனா? என்னைக்காவது ஆண்டவர் ஆராதிச்சிருக்கிறான்னு எனக்குள்ளேயே ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரு. உன்னுடைய தாளந்தை வச்சு நீ என்ன பண்ற, உன்னுடைய கால்களை வச்சு நீ என்ன பண்ற, உன் கரங்களை வச்சு நீ என்ன பண்ற, இதை நீ கரங்களை தட்டி ஆராதிக்கிறப்போ உனக்கு கை வலிக்கவே போறதில்லை. நீ கால்களோட நடனத்தோட ஆண்டவர் ஆராதிக்கிறப்போ உன் கால்களை ஆண்டவர் பலப்படுத்துவாரு. இப்படிங்கிற காரியம்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் மற்றவங்களை பத்தி கவலைப்படுறதே இல்லைங்க. மற்றவங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை என்னடா லூசு மாதிரி கை தட்டுற, லூசு மாதிரி ஆண்டவர் ஆராதிக்கிற. எனக்கு மற்றவங்களுடைய வார்த்தையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. என்னுடைய நேசருடைய சிரிப்பு தான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சிச்சு. என் நேசருடைய அன்பு தான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சிச்சு. இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கிற டைமை பார்க்காதீங்க, டயர்டாக இருக்கிறத பார்க்காதீங்க, பக்கத்தில் மயக்கம் போட்டு விழுந்தா கூட கவலைப்படாதீங்க. பவுல் பிரசங்கம் பண்ணப்போ மாடியிலிருந்து ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்து செத்தே போயிட்டான். ஆனா செத்து போனவங்களை கூட ஆண்டவர் உயிரோட எழுப்ப முடியும். ஆண்டவருடைய பிரசனம் மரித்தோர்களை உயிரோட எழுப்ப முடியும். பக்கத்துல எல்லாம் பார்க்காதீங்க.